Okay, next number, variation of fluid pressure with depth. Variation of fluid pressure with depth. இதெல்லாம் நீ சின்ன கிளாஸ்லேயே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இப்படி பிடிச்சிக்குவாங்க. இதில் வந்து ஹோல்ஸ் இங்கே நிறைய போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியோட ப்ரெஷரை பார்த்துருப்பாங்க. இது கொஞ்சம் வேகமாக போகும், அப்படி இப்படி வரும். பார்த்துருக்கீங்களா? ஸோ ப்ரெஷர் வந்து டெப்த்து போக போக ப்ரெஷர் அதிகமாகும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னரில் ஒரு ஈக்குவல் ஹைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ஹோல்ஸ் போட்டு எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரியே வரும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சரி, அதை தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். So consider a fluid of density rho is kept at rest in a cylindrical vessel of 8H as on the figure. இப்போ pressure applied by the liquid at the bottom of the container அப்படின்னா H rho G அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெசலில் லிக்விட் இருக்குது, லிக்விடோடைய ஹைட் ஹெச்ன்னு இருக்குது, அதனுடைய டென்சிட்டி ரோன்னு சொல்கிறோம். அப்படின்னா இங்கே கிராவிட்டி ஜி நமக்கு தெரியும். அப்போ இதனுடைய ப்ராடக்ட் தான் நமக்கு என்னது, ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஹெச் ரோ ஜி இந்த பாட்டமில், சரிங்களா, அந்த பாட்டமில் இந்த லிக்விடோடைய ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா P is equal to H rho G. சரிங்களா? இதை எப்படி கொண்டாந்தாங்கன்னா உங்களால் ரீகால் பண்ண முடியுதுங்களா? H rho G எங்கேருந்து வந்துச்சுன்னு? எப்படி வந்துச்சு? அதாவது ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னது, வெயிட் ஆஃப் தி லிக்விட் பை ஏரியா இல்லையா? அப்போது வெயிட் என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே, எம்ஜின்னு போடுவோம். என்னப்பா? மாஸு, அதாவது எம்ஜி பை ஏ இருக்கும். அப்போது நமக்கு டென்சிட்டிக்கு என்ன பண்ண போகிறோம், ரோ இஸ் ஈக்குவல் டு எம் பை வி. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ரோ வி. m is equal to rho v. அப்போ என்ன இந்த ஈக்குவேஷன், rho v g by ஏரியா. இப்போது vனா வால்யூம் ஆஃப் தி லிக்விட். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? வால்யூம் ஆஃப் தி லிக்விட் அப்படிங்கிறது வாட் இஸ் அட் ஏரியா இன் த பாட்டம், அது மாதிரி ஹெச் ஹெயிட். அப்போ ரோ அப்படி வச்சுக்கிறோம், ஜியும் அப்படியே வச்சுக்கிறோம். ஜி கடைசியாக கூட வச்சுக்கங்களேன். நடுவுக்கிற வி என்ன பண்ணுறீங்க, ஏரியா இன்ட்டு ஹெயிட்னு எழுதுறீங்க வால்யூமை. கீழே ஆல்ரெடி ஏரியா இருக்குது, ஸோ ஏரியா கேன்சல். அப்போ ரோ ஜிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். புரியுதாம்மா? ரோ ஜிஹெச் அல்லது ஹெச் ரோ ஜி எப்படியுமோ வச்சு, இதுதான் நமக்கு ப்ரெஷருக்கான ஃபார்முலா. சரி சார், இது ஓகே, பிரச்சனை இல்லை. we can say the pressure applied by the liquid column is proportional to the height of the liquid column அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஓகே, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் லிக்விடுக்கு, ஜியும் கான்ஸ்டன்ட், அப்போது ஹைட்டு பொறுத்து தான் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிடுறோம். ஸோ கரெக்ட். இஃப் கண்டெய்னர் இஸ் ஓப்பன், அந்த கண்டெய்னர் ஓப்பனில் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற கண்டெய்னர் ஆக்சுவலி ஓப்பனில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த ப்ரெஷரோட பாட்டம் ஆஃப் தி லிக்விட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுக்க முடியாது. கண்டெய்னர் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷர் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா லிக்விட் இருக்குது, லிக்விடுக்கு மேலே என்ன இருக்குது, ஏர் இருக்குது. ஏர் என்ன பண்ணும், இந்த வாட்டரை புஷ் பண்ணும். புஷ் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த வாட்டரு இது வழியாக வருது, ஓப்பன் இருந்துச்சுன்னா வெளியே வரும். அப்போ இந்த ப்ரெஷர் தான் என்ன பண்ணுது, இதை தள்ளும் போது வாட்டருக்கும் ப்ரெஷருக்கு எல்லாம் சேர்ந்து வெளியில் வருது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, then the atmospheric pressure will also work on this top of the surface. So the total pressure on the bottom
will be equal to எப்படி இருக்க போகுது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் அந்த லிக்விடோடைய ப்ரெஷர் இந்த பாட்டம் மேலே பார்த்தா ஹெச்ரோஜியும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அல்லது அது எப்படி சொல்லலாம் ரோ ஏடிஎம் பிஏடிஎம்னு கூட வச்சுக்கலாம், எப்படியுமே வச்சுங்க P0 அது பிஏடிஎம் எப்படியுமே வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ரெஷரையும் சேர்த்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. புரியுது? சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம மேலேயும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுமா சார்? கண்டிப்பாக சார். அவ்வளோ ப்ரெஷர் நம்மளால, அதாவது இந்த 10⁵ நியூட்டனும் நம்ம மேலே ஆக்ட் ஆச்சுன்னு நம்ம எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம்? யா, நம்ம மேலே வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகலை. ஆக்சுவலி அந்த ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகுது. பட் ஃபோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரெஷர் வந்து மாறாது. நம்ம ஏடிஎம் ப்ரெஷர் வந்து அதே தான், 10 lakh தான், அதுதான். பட் நம்ம தலையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் நீளம் அகலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம தலை ஏரியா இருக்கும் ஆவரேஜாக. ஸோ அப்போ நம்ம தலை மேலே மட்டும் 225 கிலோகிராம் ஏர் வந்து நமக்கு தலை மேலேருந்து என்ன பண்ணுறோம் எண்ட் ஆஃப் தி அட்மாஸ்பியர் வரைக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ன இருக்கும் உங்களுக்கு மாஸ் ஆஃப் ஏர் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் தலை மேலே. சரிங்களா? பட் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது 225 கிலோகிராம், அது கூட என்ன பண்ணுறோம் நம்ம 9.8 போடுவோம் இல்லையா? அப்போ 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது வந்து 2250 நியூட்டன் கிடைக்கும். பை எவ்வளவு? 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அடித்தோம்னா 10 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10 நியூட்டன் ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 10 நியூட்டன்னா அப்போ 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ இருக்கும்? 10⁴ சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ இருக்குன்னா 10,000 இன்ட்டு ஒரு 10, அப்போ 1 lakh நியூட்டன் பர் 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அல்லது இதுக்கு பேர் 1 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அப்போது 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் அது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்தாலும் கூட சரி அதே தான். அந்த ப்ரெஷரில் நம்ம இருக்கனால தான் நம்மளுடைய ஷேப்லாம் இப்படி இருக்குது. பட் நாம் இந்த ப்ரெஷரில் வாழ்கிறோம். நம்மளால் போய் இந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற இடத்துல போய் வாழ முடியாது. அதே மாதிரி கீழே நீங்கள் ரிவருங்கிற டீப் சீக்கெலாம் போகிறீங்கள, இந்த மெரினா ட்ரென்ச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப டீப்பஸ்ட் ஏரியா. இது எவ்வளோ இருக்கும் டெப்த்து? அரௌண்ட் 10 கிலோமீட்டர் இல்லையா? 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரா? மெரினா ட்ரென்ச் எவ்வளோ இருக்கும் ஞாபகம் இருக்குது அந்த டேட்டா? இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எவரெஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது? வாட் இஸ் ஹைட் ஆஃப் எவரெஸ்ட்? 8,848 850 கிட்ட தான் சார் வரும். ஆமாம், அரௌண்டு வந்து 9 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 9 கிலோமீட்டர் ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட் போகலாம். அதாவது இருக்கிற இந்த லேண்டில் இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஹைட்னா அதுதான். பட் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், அதில் வேறு விஷயம். அதேமாதிரி டெப்த்து பார்த்திங்கன்னா த ஓஷன் தான். இப்போ மேலே போகும்போது ப்ரெஷர் குறையும், ஏர் ப்ரெஷர் இங்கே போய் இருக்கும்போது நமக்கு ஹார்டு தான். பட் அதை விட ஹார்டாக இருக்கிறது என்னென்னா நம்ம உள்ளே கீழே டெப்த்துக்குள்ளே போகும்போது, ஓஷனில் ரொம்ப டெப்த்து உள்ளே போகும்போது, ஆல்ரெடி நம்ம மேலே இருக்கும் போதே இந்த 10 lakh என்ன இருக்குது, 10 lakh நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா என்ன கணக்கு வரும்? சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். ப்ரெஷர் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியரோடைய ப்ரெஷர் அது ஆட்டோமேட்டிக்காக 1 lakh இருக்குது, ப்ளஸ் ρgh சொல்லாமா? இது வந்து ஒரு லட்சம் பாஸ்கல். இது என்ன இருக்குது? ரோங்கிறது வாட்டருடைய டென்சிட்டி. சரிங்களா? எஸ்ஐ நோட்டில் தான் எல்லாமே போடுறேன். G10 எடுத்துக்கிறேன். 10 கிலோமீட்டர் அப்படின்னா 10,000 மீட்டர். சரிங்களா? கரெக்டாக இல்லையா? டேட்டா தப்பாக நினைக்கிறேன்னா 10,000
அப்போ 10⁸ பாஸ்கல் வரும். கரெக்டாக? அப்போது இது எவ்வளவு? 10 கோடி. 10 crore 10 lakhs. அப்போ என்ன வரும்? 10 crore 10 lakhsங்கிறது நம்ம அரௌண்ட் 10 crore வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 1 lakh 10 crore 1 lakh அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பெரிய சேஞ்சஸ் வர போகிறதில்ல. கரெக்டு தானே? 10 கோடியே என்ன சொல்கிறோம்? 1,00,000. சரியா பிச்சா? பாஸ்கல். டோட்டல் ப்ரெஷர் இவ்வளோ இருக்கும். இந்த ப்ரெஷர் நம்மளால் தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ டெப்த்தில் நம்ம போனால் அவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஹார்டு. சும்மா இந்த மொமெண்ட்டில் அந்த ஒரு மாதிரி கால்குலேஷன் போட்டிருக்கேன். மற்றபடி இது எவ்வளோ நம்மளால் தாங்க முடியும் என்னங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் ரிசர்ச் நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாஸில் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, எவ்வளோ ப்ரெஷர் கீழே இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? சரி. அப்போது ப்ரெஷர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ஹைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ ப்ரெஷர் இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பியில் என்ன சொல்லி பார்க்குறாங்க? கன்சிடர் 2 points A and B in a liquid column situated H1 and H2 respectively below free surface of liquid. Pressure due to the liquid column at point A, that is PA அப்படிங்கிறது H1 rho g. அப்போது அந்த ஹைட்டு தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. முன்னாடி சொல்லியாச்சு, the pressure is directly proportional to the height of the liquid column. ஏன்னா மற்ற ரெண்டு கான்ஸ்டன்ட். அப்போ வாட் இஸ் a pressure difference in that two places அப்படின்னா PB minus PA, that is what? H2 rho g minus H1 rho g. So we can take that H2 minus H1 into rho g. So இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் தானேன்னா ஹெச்ன்னு சொல்கிறேன். அப்போது தட் இஸ் வாட்? ஹைட் ஆஃப் தி காலம். இந்த எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்த ஹைட் இன்ட்டு ரோஜி. ஸோ திரும்ப அதே ஃபார்முலா தான் நமக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? ஸோ ஹென்ஸ் த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த வெர்டிக்கல் ஹைட், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points A and B, டென்சிட்டி ஆஃப் fluid அண்ட் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, இதெல்லாம் பொறுத்து இருக்குது. அக்கார்டிங் டு தி equation 1, pressure increases linearly with the depth if rho and g are uniform. rho டென்சிட்டியும் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, இது ரெண்டுமே ஏர்த்தில் பொறுத்த வரைக்கும் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி g வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது. ரோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோ இஸ் ஆல்சோ இட் இஸ் கான்ஸ்டன்ட். இது மாறுறதில்ல. சரிங்களா? புரியுதுங்களா? ஆனால் நம்ம ரோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியா உள்ள கீழே போய் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வால்யூமில் வாட்டரோடைய டென்சிட்டி உங்களுக்கு மாறி தான் இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதாவது அதிகமான வாட்டர் வந்து அந்த கிவன் வால்யூம் என்ன ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இல்லையா, நெருங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். சரி. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. கிராஃப் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் ஹைட். ஹைட்டு மாறிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் என்னவோ அது கூட அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ரெஷரை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் சிம்பிளாக என்ன சொல்ல போகிறோம்? ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன்சைட் த லிக்விட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ப்ளஸ் ரோ ஜிஹெச் எவ்வளோ டெப்த்தில் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு த ஃப்ளூயிட் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? அட் எ பாயிண்ட் இந்த லிக்விட் காலம் த ப்ரெஷர் அப்ளைடு ஆன் இட் இஸ் சேம் இன் ஆல் டைரக்ஷன். ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த கண்டெய்னரில் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நீங்கள் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் சேம் ப்ரெஷராக தான் இருக்கும். ப்ரெஷர் வந்து மாறாது அந்த சேம் ஹைட்டில். ஸோ இந்த ஹைட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஒரே மாதிரி ப்ரெஷர் இருக்கும், இந்த ஹைட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஒரே ப்ரெஷர் இருக்கும், இந்த ஹைட்டில் ஒரே ப்ரெஷராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு. இனி லிக்விட் ப்ரெஷர் வில் பி சேம் அட் ஆல் பாயிண்ட்
the same level. சாரி, இதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. இதுக்கு என்னென்னா, at a point in a liquid column, the pressure applied on it is same in all direction. ஒரு இடத்துல நீங்கள் அந்த பலூனில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல, அது என்ன பண்ணும், ஈக்குவலாக எல்லா டைரக்ஷன்லேயும் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அட் ஏ பாயிண்ட் இந்த லிக்விட் காலம் the pressure is applied on it, it is same in all direction. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the pressure exerted by a liquid depends only on the height of the fluid column and is independent of the shape of the containing vessel. The pressure exerted by the liquid depends only on the height of the fluid column. எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அல்லது இப்போ இந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வரைக்கும் பார்க்குறீங்கன்னா, இங்கே என்ன ப்ரெஷர் அதே ப்ரெஷர் தான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும், எதுவும் மாற போகிறது கிடையாது. The pressure exerted by the liquid depends only on the height of the fluid column. It is independent of the shape of the containing vessel. அங்கே வெசலோடைய ஷேப் மாறுதுன்னா அதுக்காக அதெல்லாம் மாறும் அப்படின்லாம் கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரெஷர் அட் எவ்ரி பாயிண்ட் ஏபிசி என்னென்னு சொல்லிக்கிறாங்க, எல்லா இதுலேயுமே சேமுன்னு சொல்கிறாங்க. அதே அடுத்த பாயிண்ட் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரெஷர் இந்த XYZ எல்லா வெசல்லையும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, மேலே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் என்னவோ அது ப்ளஸ் அந்த பாட்டமில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அது அப்படியே ஆட் பண்ணிக்கிறது சம். ஆனால் இந்த 3 லிக்யூட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, டபிள்யூனா என்ன மீனிங் வருது, வெயிட் வந்து டிஃப்ரெண்ட். டென்சிட்டி சேமாக இருக்குது, பட் வெயிட் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு 5 லிட்டர் இருக்கலாம், 10 லிட்டர் இருக்கலாம், 15 லிட்டர் இருக்கலாம். ஆனால் சேம் ஹைட்டில் என்ன இருக்குது போகுதுன்னா, ப்ரெஷர் வில் பி சேம். ஓகேங்களா? அப்போ தண்ணி அதிகமாக இருந்தால் அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. டெப்த்தில் அதாக இருக்குது. ஏன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் ரோ அண்ட் ஜி அண்ட் ஹெச், அவ்வளோதான். டென்சிட்டி மாறிச்சு. இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு கண்டெய்னர் வாட்டர் கண்டெய்னர் மெர்க்குரி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும், ப்ரெஷர் மாறும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிகர் a block of mass m floats over a fluid surface. இந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இங்கே என்ன ப்ரெஷர், அப்போது ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட், ஏ இஸ் ஏரியா ஆஃப் தி பிளாக், கீழே பாட்டமில் இருக்குல்லையே அந்த ஏரியா. தென் ப்ரெஷர் தி பேஸ் ஆஃப் தி வெசல் எப்படி இருக்குன்னா, மேலே அட்மாஸ்பியர் கொடுக்கக்கூடிய the ப்ரெஷர் அண்ட் ரோஜிஹெச், இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ரோஜிஹெச். அது இல்லாமல் அந்த பிளாக் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக் வந்து என்ன ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னா, இதனுடைய வெயிட் எம்ஜி, அதனுடைய ஏரியா பாட்டமில் ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா வந்து ஏன்னு எடுத்துருக்கோம். இப்போ mg/e. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம அட்மாஸ்பியரோட ப்ரெஷர், இந்த லிக்விடோடைய ப்ரெஷர் அண்ட் அந்த பிளாக். இப்போ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கியூபாய்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதே நீங்கள் அதே கியூபாய்டு இப்படி இந்த பேட்டர்னில் படுத்துருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் என்ன இருக்கும், உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ப்ரெஷர் வந்து என்ன ஆயிருன்னா குறைஞ்சிரும். சரிங்களா? ஏன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ப்ரெஷர். ஏரியா அதிகமாகச்சுன்னா ப்ரெஷர் குறையும், ஏரியா கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாகும். அதனால தான் ஒரு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நெயில் என்ன பண்ணுறோம், நம்ம
சுவரில் அடிக்கும் போது இட் இஸ் ஈஸியாக என்ன பண்ணும், அந்த வாலில் அது என்ட்ராயிரும். அதே இந்த முனை இருக்கு இல்லையா, மழுங்கிடுச்சு அப்படின்னா அந்த நெய்யில் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஹார்டு. ஏன் அப்படின்னா இங்கே கொடுக்குற மொத்த ஃபோர்ஸை நாங்கள் இந்த பாயிண்டில் இறங்கும்போது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப, அந்த ஏரியா கான்டாக்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏரியா கம்மியாக இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பட் இங்கே மழுங்கி இருக்கிறனால ஏரியா அதிகமாகிடுது. அப்போது ஏரியா அதிகமான ப்ரெஷர் குறையுது. அதனால் டிஃபிகல்ட் டு, அதனால தான் நம்ம அடிக்க முடியல. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டயர்லாம் பாருங்களேன். இப்போ சைக்கிள் டயர்லாம் ஒரு ரோட்டில் சேர் இருக்குன்னு, சேரில் மாடிச்சுன்னா ஈஸியாக நம்மளால் வெளியில் வர முடியாது. அதே ஒரு கார் டயர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேத்துல சாதாரணமாக உள்ள பூந்து போயிட்டே இருக்கும். ஆனால் சைக்கிள் டயரால் போக முடியாது. அதே சைக்கிள் டயரோ லாரி டயரோ மாட்டிக்கிட்டு சேத்துல மாட்டிகிட்டு வர முடியாது. அந்த இடத்துல ஒரு டிராக்டராக இருந்தால் என்ன பண்ணும், ஈஸியாக போயிடும். ஏன் அப்படின்னா அதனுடைய ஏரியா அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? டிராக்டருடைய வீல், டயர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஏரியா எப்படி இருக்கா, அதிகமாக தான் இருக்கு. புரியுதா இல்லையம்மா? டிராக்டர் சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மிலிட்ரி ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயர்லாம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் முள் இந்த மாதிரிலாம் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணும், அதில் அழகாக அந்த வண்டியை என்ன பண்ணும், உள்ளே வந்து போயிட்டே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே யோசிக்காது, அப்படியே அழுத்திட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வித்தையெல்லாம் காட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு மனுஷனை படுக்க வச்சுக்கிட்டு அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, பலகை வைப்பாங்க. அது மேலே யானை நடக்க வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துக்கலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது யானை நேரடியாக வச்சா அவன் சட்னி, சரியா? பட் இப்போ அவன் அந்த யானை கால் வைக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட், யானை இங்கே வச்சாலும் அந்த ஏரியா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான உட்டாக இருக்கனால இந்த யானையோட காலில் இருக்கிற அந்த மொத்த ப்ரெஷர் இப்போ டிவைட் ஆயிடுது. புரியுதுங்களா? அப்போ அந்த மனுஷனுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. கால் வந்து யானை கால் பெருசாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்களேன். இத்தனைக்கும் அது ஒட்டு மொத்தமாக அந்த யானை என்ன பண்ண போகிறதில்ல, அவங்க மேலே நிற்க போகிறது கிடையாது. என்ன, இந்த ஒரு கால் வைக்கும் போது அந்த யானையோட வெயிட் என்னாகுன்னா ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதனால் நமக்கு ஒன்றும் ஆகிறதில்ல அந்த ஒரு காலில் வைக்கும் போது. அதே மாதிரி ஒரு ஆணியில் வந்து நீங்கள் ஏறி உட்காந்தீங்க அப்படின்னா, அதாவது நிற்கிறீங்கன்னு கால் வைக்கிறீங்கன்னு வச்சுக்க, என்ன ஆகும், அப்படியே உள்ளே போயிடும் காலுக்குள்ளே. அல்லது படுத்திருந்தாலும் இதே நீங்கள் பாருங்கள், நிறைய ஆணி இந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்க, படுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நேர்த்தி கடன் ஆணிலே செருப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, பெட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. அதில் என்னென்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகப்படுத்துறது தான். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகப்படுத்தும் போது இது மேலே ஒருத்தன் படுத்துருக்காங்களாம், அவங்களுக்கு ஒன்றும் ஆறுதில்லை. புரியுதா? அதே மாதிரி இந்த ஸ்கூல்லாம் காட்டுவாங்க, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இதுலாம் கீழே படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, 10 விரலை என்ன பண்ணுவாங்க, ஒன்றா அப்படி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நெருக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, பைக்கு வந்து அது மேலே ஒரு மாஸ்டர் வந்து ஏற்றுவார். பார்த்துருக்கீங்களா? ஒன்றா வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஏற்றிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? சக்கரம் கொண்டாந்து ஏற்றுவாங்கள்ல, இது மேலே வீலில் வந்து ஏற்றுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஸ்கூலில்? அதெல்லாம் செய்வாங்க. விரலில் என்ன பண்ண ஒன்றா வச்சுருக்கும் போது நம்ம மேலே டயர் வந்து மேலே ஏறிச்சுன்னா ஒன்றும் ஆகாது. ஒட்டுக்க வைக்கணும் எல்லா ஃபிங்கரையும். இதே நீங்கள் ஒரு ஃபிங்கர் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அது மேலே ஏற என்ன ஆகுனா நமக்கு அந்த விரல் உடஞ்சிரும். சரிங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஏரியா வைடாக இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை வந்து குறையும். ஸ்கூல் பேக்கில் பாருங்கள், அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, மேலே தோலில் மாட்டுறோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்னன்னா ப்ரெஷர் குறைவாக இருக்கும், வெயிட் வந்து தெரியாது. இதே இதனுடைய அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை மாட்டும் போது பெயின் அதிகமாக இருக்கும்.
கயிறு மாதிரி ஸ்டைலாக வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா, கயிறு மாதிரி தொங்குற மாதிரி, அதெல்லாம் உங்களுக்கு பெயின் ஏற்படுத்தும். இந்த மாதிரி அகலமாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால தான் உங்களுக்கு அது அகலமாக கொடுக்குறாங்க. அதுதான் காரணம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் நம்ம அதிகப்படுத்தும் போது நமக்கு ப்ரெஷர் குறையுது. எக்கச்சக்கமாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். சரிங்களா? இப்போது இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ரெஷர் exerted below a column of water open to the atmosphere at depth 10 meter 30 meter. Take density of water 1000 kilogram per meter cube and g on the 10 meter per second square. Pressure at a depth 10 meter, அப்போ அட்மாஸ்பியர் ப்ரெஷரை எடுத்துக்கணும் அண்டு ரோ ஜிஹெச், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதுவும் என்ன பண்ணும், 10⁵ வருது, இதுவும் 10⁵ வருது. ஓகேங்களா? அப்போது அப்படி 10⁵ வெளியே எடுத்துட்டோம்னா 1.013 + 1ங்கிறது 2.013 அல்லது 2 ATMக்கு சமமாக இருக்குது. ஏன்னா 1 ATMங்கிறது 10⁵, இது 2 ATM. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? அதே 30 சென்டிமீட்டர் 30 மீட்டர் டெப்த்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான். இது அப்படியே ஃபஸ்ட்டு ஏடிஎம் எழுதிக்கிறோம். அண்ட் இதை பார்க்கும்போது 3 × 10⁵, அதாவது 3 lakhsன்னு வருது. அப்போது இது 3 lakhs, இது 1 lakh, மொத்தமாக 4 lakhs. அப்போது 4 lakhs பாஸ்கல்ங்கிறது 4 ATMன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் ஷோன் இன் த ஃபிகர், what is the density of oil? density of oil என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது ஆயில், இது வாட்டர். ஃபஸ்ட்டு வாட்டர் மட்டும் இருக்கும்போது என்ன பண்ணோம், வாட்டர் ரெண்டும் சேம் லெவலில் இருந்திருக்கும். சரிங்களா? வாட்டர் மட்டும் தானே ஃபஸ்ட்டு இந்த டியூப்பில் உள்ள விடுவாங்க. அப்போ ரெண்டும் சேம் லெவலில் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு. அல்லது இங்கே இல்லாமல் கொஞ்சம் தள்ளியே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டரோடைய லெவல். இதுதான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஆயில் வந்து கொஞ்சம் தள்ளும் போது ஆயில் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் ஹைட் அதிகமாக இருக்கும், அது டென்சிட்டி அதிகமானாலும் கொஞ்சம் கீழே இருக்கும். இருந்தாலும் இது 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 உள்ளே போகிறதுனால என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே இந்த லெவல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் என்ன பண்ணுச்சு, இது கீழே போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போது அந்த அளவுக்கு மேலேயும் நமக்கு வந்திருக்குது. அப்போது இதை தான் நம்ம இப்போது கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, according to the figure, இப்போது மொத்தமாக ஆயிலோடைய டெப்த் எவ்வளோங்கிறது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த சர்ஃபேஸில் இப்போ வாட்டருடைய கடைசியாக இருக்க சர்ஃபேஸ்லேருந்து ஆயில் எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 12.3 mm அப்படிங்கிற ஹைட் டெப்த்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆயிலுடைய பாட்டம் எவ்வளோ டெப்த்தில் இருக்குதுங்கிறத என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணோம், அது 135 mm இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்த்து தான் இங்கே எவ்வளோ ஹைட்டில் ஆயில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் இங்கே என்ன செய்கிறோம், நமக்கு கேள்வி என்னென்னா, வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் தி ஆயில் தான் கேட்குறேன். அப்போ அக்கார்டிங் டு தி ஃபிகர், ஃபார் தி ஈக்லிபிரியம் ஆஃப் லிக்விட், net downward force is equal to net upward force. Net downward force is equal to net upward force. Net downward force எப்படி எழுதுவீங்க, net downward force வந்து mg மட்டும்தானா?
அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பை ஏரியா. ஓகே, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னாவே ஆல்ரெடி ப்ரெஷர் பை ஏரியா தானே, ப்ரெஷர்ன்ட்டு ஏரியா கூட சொல்லாமே. ப்ரெஷர் அண்ட் ஏரியா. ம் சரி. அப்போது மொத்தமாக ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, சாரி ப்ரெஷர் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா P0 ப்ளஸ் BW GL. அப்போ ரெண்டு சைட்லேயும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இதை P0 அடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது என்னது, இங்கே இது அடிச்சிட்டோம்னா ஜி மட்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிறது லெஃப்ட் சைடில் ரோ டபிள்யூ எல் which is equal to ரோ ஆயில் எல் ப்ளஸ் டி. ஸோ இந்த ஆயில் இவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்குது. அப்போது அதே ஹைட்டில் இந்த வாட்டர், இது ரெண்டும் ஒரே ப்ரெஷரில் இருக்குங்க, இது மாற்றக்கு போதில். அப்போ இந்த ப்ரெஷரையும் நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதில் ரோஜிஹெச் ஃபார்மெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குமே ஜி ரெண்டு பக்கமும் காமனாக இருக்கனால செய்கிறோம். நம்ம அந்த ஜி எடுத்துட்டோம். அப்போது ரோ டபிள்யூஎல் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆயில் அண்டு இந்த ஆயிலோடைய ஹைட் வந்து எல் ப்ளஸ் டி. அப்போ இது என்ன வரும், 1000 வருமா, எல்லுங்கிறது 135வா, இது வந்து 1000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டருக்கு. பட் இங்கே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா மில்லி மீட்டரில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம அதை மீட்டருக்கு இதில் காமனாக வரும்போது கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஆயிலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆயுத கண்டு கேட்டிருக்காங்க, ரோ ஆயில். அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 135 + 12 137 147.3 147.3 இன்ட்டு 10⁻³ வரும் இல்லைங்களா. ரெண்டத்தையும் அடிச்சிடலாம். அப்போ ரோ ஆயில் விச் இஸ் ஈக்குவல் டு 1000 × 135/147.3 அப்படின்னு வரும். அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ணால் 916 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வருது. வருமா? இது ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் நமக்கு வேலையே இருக்குது. இதெல்லாம் ஓகே போட்டாச்சு, சொல்லிடலாம். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா, இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா, எனது 1473ன்னு வச்சுக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க, எந்த மெத்தடில் போடுவீங்க? எக்ஸாக்டாக போடணும்னா அப்படியே எடுக்கணும், இல்லை ரவுண்ட் ஆஃப் பண்ண விட 1500ன்னு எடுத்துக்கணும் கீழே. மேலே 150. நான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன், அதனால் 1500 எடுத்துக்கிட்டேன். ஸோ 15 அடிச்சிங்கன்னா இங்கே எத்தனை 15 வரும், எவ்வளோ டைம் வரும், 9 டைம்ஸ் வருமா? அவ்வளோதான். அப்போது 900. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 900 வருது. எக்ஸாக்ட் போட்டால் 916 அப்படின்னு சொல்லி வருது. புரியுதுங்களா? இது எப்படி போடுவீங்க டிவிஷன் பண்ணி? இப்போது சம்மில் வந்து இப்போது 901 அப்படின்னு கொடுத்துருக்கு, 916 கொடுத்துருக்கு, 895 கொடுத்துருக்கு. இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா நீங்கள் எப்படி போடுவீங்க? 925 இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க? சார் இப்போ வந்து நம்ம அப்ராக்ஸாக எடுத்தால், ரொம்ப அப்ராக்ஸாக எடுத்தோம்னா நியர்லி 1000 கிட்ட வரும்ல சார். அப்படி வர்றப்ப கடைசியில் எது மட்டும்
கடைசியாக இப்போ நான் வந்து 1500 எடுத்தால் எனக்கு 900 தான் வருது. நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் ஒரு 0 போட்டு 1470 அப்படி போட்டுக்கலான்னு சொல்ல வரீங்களா? இல்லை சார். இப்போ அங்கே இப்போ கீழே வந்து 1000 ம் ரொம்ப அப்ராக்ஸாக எடுத்தா அப்படி அதான் எப்படி எடுக்கலான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து 1470 எடுத்தோம்னா 13540 இருக்கா, ஒரு 0 அடிச்சிடலாம். சார் மேலே கீழே கீழே வந்து 1400 அங்கே மேலேயும் 1400 எப்படி எடுக்க முடியும்? நான் 4500 எடுத்தேம்மா. இப்போ ரொம்ப க்ளோஸில் எடுத்தேன், அதுக்கே எனக்கு 900 தான் வருது. 1400 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இன்னும் இதாக போகும். சார் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் சார். மேலே கீழே வந்து 1475ன்னு எடுத்துக்கிட்டேன் சார். அந்த மாதிரி செய்யலாம். 915 கிட்ட வந்து. புரியுதாம்மா சௌந்தர்யா? நான் எடுத்ததோட நீங்கள் ரொம்ப என்ன பண்ணீங்க, ரொம்ப கிட்ட போயிட்டீங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா வேல்யூ ரொம்ப தப்பாக வரும். இவங்க எடுத்தது ஓகே கரெக்ட். 1475 எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் 5 டேபிள் அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், 2 5 தென் 9 5 தென் 5 5 2 5 7 5 அப்படி 4 0 அப்படி என்ன பண்ணலாம், 5 5 சார் 9 5 சார். சரியா? 5 5 சார் 4 5 சார் அப்புறம் 3 zeros வந்துருச்சா, அப்புறம் 5 9. சார் அப்படியே அப்ராக்ஸாக 16 வச்சு 16 வச்சிட்டோம்னா 10 6 9 6 அப்போ 900 தானே வருது. இல்லை நீங்கள் அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இங்கே ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்குது, வேறு வழி இல்லை. என்ன பண்ணணும், கீழே 59 வச்சுக்கிறோம், மேலே 54,000. அப்போ அப்படி தான் அடிச்சாகணும். அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 915 வருதா? அதாவது 9 6 54ன்னு வருது. 54. அப்போது இதில் என்ன வரும்னா 9 1 9னா 531 வரும் இல்லையா? அப்போது 9 zeros இங்கே இருக்கும். அப்போது 9 0ன்னு வரும். அப்போது ஒன் டைம் வரும். 90 90ல் ஒரு டைம் தான் இருக்கும். மீதி வந்து 31. அப்போது 310ன்னு வரும். அப்போ 300னா 6 டைம் வருது. சரியா போச்சுங்களா? புரியுதாம்மா? எஸ் சார். இது இப்படி போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு போட தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அங்கே போய் போட்டிங்க அப்படின்னா வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். சரியா? எஸ் சார். இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி எழுதி பாருங்கள், அது ஒரு ஹேபிட்டாக வச்சிங்க. என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸில் ஃபேஸ் பண்ணுறீங்க ஹரிகரன்? இப்போ நான் எல்லாமே தெரியுது சார், ஆனால் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி தப்பு உங்கள்கிட்ட நடக்குது? ஃபார்முலாஸில் தப்பு பண்ணுறீங்களா? சார் புரியல. ஃபார்முலாஸ்லாம் தப்பு இல்லை சார். சரி, குட். வேறு ஃபார்முலா மறந்துது சார். ஆனால் நம்ம கான்செப்ட் தெரியறதுனால அப்போவே டெரிவ் பண்ணி பண்ணிடுறீங்க. பட் அது டைம் எடுத்துக்குது இல்லையா? டெரைவ் பண்ணி போடும்போது டைம் எடுத்துக்குது. அதனால் ஃபார்முலா நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும். ஒரு டாப்பிக்னா அந்த டாப்பிக்கில் என்ன பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு 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 பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டாபிக். ஆனால் அதில் என்ன பண்ணாதீங்க, கண்ட இடத்துல போடாதீங்க. ஒரு பேட் ஒன்று வாங்கிக்கிங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேட் வாங்கிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், அதில் நீங்கள்
ஒரு 200 பேப்பர் கூட அசால்ட்டாக வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். நல்ல பேடு வாங்கிக்கிங்க. உங்களுடைய டெய்லி அந்த ஸ்டடியெல்லாம் நம்ம முக்கியமானதெல்லாம் அந்த பேடிலே வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபார்முலாஸ் தினமும் எழுதுங்க. அந்த டைட்டில் மொத்தம் ஒரு 10 டைட்டிலாக 20 டைட்டில் இருக்குன்னா 20 டைட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதி பார்க்கணும். நீங்கள் 10 முறை படிக்கிறதுக்கும் ஒரு முறை எழுதி பார்க்குறதுக்கும் சமமாக இருக்கும். யாரில் எழுதி பார்க்குற ஹேபிட் அதிகமாக இருக்குது? சார் எழுதினா சும்மா லைட்டாக அப்படியே கிறுக்கிட்டு அப்படியே இருக்கும். இல்லை, கொஞ்சம் நல்லா எழுதணும். நல்லா எழுதணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கோல் செட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோல் செட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, நான் இப்போ ஒரு புக் ஒன்று படிச்சுட்ருக்கேன், தி ஆன்சர். இங்கிலீஷில், தமிழில் வந்து விடைன்னு சொல்லி இருக்கும். ரொம்ப சூப்பரான புத்தகம். அதில் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஏன் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ட்ரீம்ஸை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதும் போது என்ன இருக்கும்னா, உங்களுடைய கை வழியாக எழுதுறீங்க இல்லையா, அது அப்படியே உங்கள் நரமொழியை போய் உங்கள் பிரெயினை வந்து அது ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கையில் எழுதுறது அவ்வளோ நல்லது, டைப் அடிக்கிறத விட. சரிங்களா? ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்து அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டுறதெல்லாம் மேட்ரு கிடையாது. எப்போ நீங்கள் எழுதுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு அதிகமான பலம் கிடைக்கும். சரி, நீங்கள் எழுதணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும்னு இருக்கீங்கன்னா, அந்த என்ன கனவோ, அப்போ டாக்டர் ஆகணும் கனவு மட்டும் வெறுமனே அந்த கனவு மட்டும் எழுதாமல், அது எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு டைம் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 11th போர்ஷனில் இந்த டாபிக் ஏதோ ஒரு போர்ஷனை வச்சுங்களேன். இப்போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வச்சுங்களேன். டிசம்பர் 11 நைட்டு 9 மணிக்கு நான் இந்த சாப்டர் தரவை முடித்து இருப்பேன் அப்படின்னு எழுதுங்க. அந்த ஒரு இலக்கை நீங்கள் வைக்கணும். இந்த அன்னைக்கு இந்த டேட்டில் கரெக்டாக முடிச்சிடுவேன்னு நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் அது சக்ஸஸாக முடிக்க முடியும். நீங்கள் அது இல்லாமல் அடுத்த மாதம்லாம் நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன் அப்படின்னு வாயில் சொல்கிறத விட எழுத்தில் எழுதணும். இந்த அன்னைக்கு நான் இந்த வேலையை முடிச்சிருப்பேன் இந்த டைமில். அதே மாதிரி நீங்கள் அது ஒரு மாதத்து பிளானாக, ஒரு மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் பிளான், நீங்கள் எந்த பிளானை கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1000 days கழித்து இந்த விஷயத்தை நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பிளான் வைக்கிறேன்னா, அது என்னை தானாகவே என்ன பண்ணும், என்னுடைய பின்னாடி வந்து ஒரு சிஸ்டம் என்னை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கும். இது ரொம்ப ரொம்ப பெரிய மேஜிக் இதெல்லாம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி புக்கு வாங்கி படிங்க. நான் அந்த புக்கோடைய ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிச்சிடுறேன் ஃப்ரண்ட் பேஜ். இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அது. அதனால் நீங்கள் எழுதுங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ எழுதுனீங்கன்னா, சும்மா நீங்கள் ஒரு மாதம் மட்டும் எனக்காக கொஞ்சம் மாற்றி பாருங்கள். உண்மையிலேயே ரெக்வஸ்ட் பண்ணுறவங்கள ஒரே ஒரு மாதம் எழுதி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். என்ன படிக்கிறீங்களோ எழுதி பாருங்கள். அது எந்த சப்ஜெக்டாக கூட இருக்கட்டும். நான் ஃபிசிக்ஸ் பற்றிலாம் பேசலை, பொதுவாகவே எல்லாமே சொல்கிறேன். எழுதி பாருங்கள். ரிவைஸ் பண்ணுறேன்னு திரும்ப என்ன பண்ண, மனப்படம் படித்ததெல்லாம் அப்படியே என்ன பண்ணக்கூடாது, திரும்ப பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படி புக்கு பரட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேபிட்லாம் இருக்கக்கூடாது. எழுதி பார்க்கணும். எப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களோ அப்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது அட்வான்ஸாக இருக்கும். எக்ஸாமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு மாதம் எனக்காக 30 days ட்ரையல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் தெரியும். ஓகேங்கண்ணா, இன்றைக்கி பார்த்த டாப்பிக்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரி, டவுட் இருந்தால் நாளைக்கு கேளுங்க. வேறு எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள், அதை பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் சில விஷயங்கள் மட்டும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு உங்களுடைய சேனல் சொல்லப்போனால் அது உங்களுடைய சேனல் தான். 11th ஸ்டாண்டர்டுக்கான சேனல் மட்டும் தான் அது. அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா?
ஓகேங்கண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். சார் சொல்லுங்கம்மா. சார் அந்த புக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல சார்,